இல்லையா சார்? இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா எந்த ஆர்டிஸ்ட்டுமே ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். எந்த ஆர்டிஸ்ட்டுமே ப்ரமோஷன் வராத நடிகளை வச்சு நாங்கள் அடுத்த படம் எடுக்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா பல தயாரிப்பாளர்களும் அதில் தான் பிரச்சனையாக இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக காமாட்சி, அவர் பேர் ஃபுல் நேம் சுரேஷ் காமாட்சி சார் வந்து பேசினது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ பெரிய அவர் ப்ரொடியூசருக்கு அது நிலமைன்னா 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. நிலமைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு கொண்டா செய்தால் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு நடிகைகளை கூப்பிடவே வேணான்றேன். எவ்வளோ பேர் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் நல்ல திறமையாலே இருக்காங்க, அவங்கள பிக் பண்ணிட்டு போயிட்டே கொண்டு தான் படத்தை நேசிக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் மாறிடுறாங்க சில பேர். எல்லாரையும் சொல்லலை. ரஜினிகாந்த் சார்லாம் வரும்னு தலையெடுத்தா எல்லா ஆடியோ லான்ச்லேயும் அவர் 6 மணிக்கு ஆடியோ லான்ச்னா 5:30 மணி இருக்கார். அவராக இருக்கட்டும், விஜயா சார் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆடியோ லான்ச்சு ஷார்ப்பாக வராங்க, பெரிய பெரிய ஜாம்பாவானே. இவங்களுக்குலாம் என்னாச்சுன்னு தெரில. பட் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறத விட அவங்கள வேண்டான்னு ஓரம் கட்டிட்டு நம்ம வேறு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சார் உங்கள் படம் ப்ரொமோஷனுக்கு வனிதா மேடம் வரல, அது பற்றி பேசுனீங்களா? இல்லை, அதான் அதை பற்றி விட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வரலன்னா அது எனக்கு லாஸ் இல்லை, அவங்களும் லாஸ். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இன்னும் அவங்க தான் பப்ளிசிட்டி ஏறும். ப்ரொடியூசருக்கு ஒன்றும் பப்ளிசிட்டி மைலேஜ் ஏற போதில்லை. படம் நல்லா இருந்தால் தான் காசு வரப்போகுது. அதனால் அவங்கள நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எவ்வளோ ஃபோன் போட்டாச்சு. முதல்ல ஃபோனே எடுக்கிறதில்ல. என்னோடய ஃபோன் எடுத்தாச்சு, டேரக்டர் ஃபோன் பண்ணார், டேரக்டர் ஃபோன் எடுக்கிறதில்ல. அதனால் சரி இனிமேல் அவங்கள கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு ராதாரவி சார் வந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசி ப்ரெஸ் மீட்டில். அந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 70-71 வயசுக்கும் வந்து உட்காந்து அந்த ஒரு 1 ஹவர் கூட உட்காந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு போகிறாருன்னா அதனால தான் அவர் ஒரு 400 படங்களை கடந்து 50 வருஷம் தாண்டிருக்காருன்னு சொல்லலாம். சார் இந்த மெயினாக வாரத்தில் 5 படம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறையா படங்கள் பார்த்தோன்னா தயாரிப்பாளர் எல்லா டீமே சக்ஸஸ் மீட்னு ஒரு வைக்கிறாங்க. பட் அந்த சக்ஸஸ் மீட் வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அதில் கலெக்ஷன் என்ன வந்தது, ஏது வந்தது, சும்மான சக்ஸஸ் மீட் வச்சுட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா அதில் படம் உள்ள ஆடியன்ஸ் உள்ள பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து எல்லா தயாரிப்புகளும் ஒத்துமையாக சேர்ந்து வந்தால் ஒண்டி தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். பார்த்திங்கன்னா நிறையா என்னோட படத்துக்கே முதல் படத்துலேயே ஒரு காமெடி நடிக்கிறது சரியாக வரதே கிடையாது, எந்த ப்ரொமோஷனும் வரது கிடையாது. 7 ப்ரொமோஷன் வச்சா அதுக்கும் வரது கிடையாது. ஆனால் வெளியில் ஒண்டி அவங்க வந்து எல்லா பெரிய இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் கரெக்டாக போயிடுறாரு. ஆனால் மற்ற சின்ன படங்கள் நடித்த படம்லாம் வரதில்லை. கேட்டால் வந்து நான் ஹீரோவை பண்ணலன்றாரு. பட் இந்த கான்செப்ட்லாம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு பிடிச்சி கேட்கணும். நடிக்க போகும்போது காசு வாங்கும்போது நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லி யாரும் பேசலை. நான் ப்ரமோஷன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எந்த தயாரிப்பாளரும் உள்ளே போக மாட்டான். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல மேக்கிங் இருந்தால் ஒண்டி தான் படத்துக்கு வராங்க. யாரும் இந்த ஆர்டிஸ்ட்டாக அந்த ஆர்டிஸ்ட்லாம் இப்போல்லாம் போச்சு. அதனால் அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்தாலும் நல்லது. இப்போ நான் அதை உடன்பாடுலேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா ப்ரமோஷன் வந்தால் வரட்டும் வரலாம் போட்டோம், என்னோடய படம் நல்லா தரமாக வந்திருக்கு, ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு வந்து மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு அவர் மனசை மாற்றிக்கிட்டு தான் போகிறேன். பட் அது மாதிரி எல்லா தயாரிப்பாளரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எல்லா நடிகரும் நடித்தாங்கன்னா கண்டிப்பாக வரணும். அதுக்கு தனியாக கேட்டாங்கன்னா அந்த நடிகர்களே வேணான்ற. நம்ம ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறோம்? இந்த நடிகரை மட்டும் கூட போதில்லை, நிறைய ஆடியோ லான்ச் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நடிகை வந்து 3 லட்ச ரூபா கேட்குறேன்னு சொல்கிறாங்க. வேண்டாம், அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கூப்பிடாதீங்க. அவங்கள எது கூப்பிட்றீங்க? அப்போ திருப்பியும் கூப்பிட்டு இவங்களே தான் கூப்பிடுவாங்க திருப்பி. அது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் யார் எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும் அவங்களாம் வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு பயம் வரும். இங்கே தயாரிப்பாளருக்கு மரியாதையே இல்லையே. இங்கே யோசிச்சுப்பாங்க, தயாரிப்பாளர்லாம் இங்கே வந்து எல்லாருமே சிலர் நடிக்கிறது தான், நான் எல்லாரையும் சொல்லலை. இப்போ பேசுகிறேன்னா சிலர் வந்து ரொம்ப நாங்களாம் இப்போ வந்திருக்கோம், எங்களை வந்து எப்படின்னா அரஸ்பண்ட் பண்ணியே எங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் அதுலேருந்து வெளில வந்து நான் இன்னும் அடுத்த படம் போயிட்டுருக்கேன்னா என்னோடய லேர்னிங் ப்ராசஸ் தான். அதனால் அது எல்லா தயாரிப்பாலும் இப்போ பாருங்கள், போன வருஷம் எடுத்த தயாரிப்பாலும் இந்த வருஷம் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பயப்படுறாங்க? போட்ட காசு வருமா வராதான்னு. இருக்கிற எல்லா 24 கிராஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற ஒண்டி. ஆனால் ஒரே ஒரு கிராஃப்ட்டு தயாரிப்பால் கொடுத்த காசு வராது, கேரண்டி கிடையாது. மற்ற எல்லா கிராஃப்ட்டும் பாருங்கள் பணம் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் தயாரிப்பாளருக்கு ஒண்டி தான் கொடுத்த காசு வருமா வராதான்னு பயந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் பயம் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் வந்து படம் பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல ஆரோக்கியமான நடிகர் சங்கம் ஒத்துழைப்போட தயாரிப்பாளர் சங்கத்தை பேசணும். சில நடிகர்கள் பண்ணுற தவறுனால எல்லா நடிகரோட விஷயமும் பாதிப்பாகுது. 2வது பாருங்கள், பெப்சி தொழிலாளிகளும் பாதிப்பாகும். அவங்களாம் அன்றாடமாக வர வருமானத்தை வச்சு தான் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போது இங்கே ஸ்ட்ரைக்குன்னு வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது பெப்சி தான். அப்போது சில நடிகரை பண்ணுற தப்பு வந்து அதை உட்காந்து பேசி நடிகர் சங்கம் சுமூகமாக அந்த உடன்பாடை முடிச்சாங்கன்னா எல்லாருமே அடுத்த வேலையை பார்க்கலாம். 2வது என்னை பொறுத்த வரைக்கும்
எந்த பெரிய ஹீரோவும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, படம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஆனது ஷேர். அதுதான் பெஸ்ட்டு கான்செப்ட். பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அந்த ஷேரிங் போயின்னு இருக்கு. உங்களுக்கு நிறைய லாபம் வருது, நீங்கள் ஆசை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, சரி வரட்டும் கொடுத்துடலாம், எனக்கு அவ்வளோ வரும்னு நடிச்சிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் படம் நல்லான்னு சொல்லிட்டு ஒன்றுமே வர மாட்டேங்குது. அதனால் கரெக்ட் போகலாமா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நடிகை சமீபத்தில் வந்து சுரேஷ் காமாட்சி சார் வந்து வருத்தப்படுறாரு, 3 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னு. பட் இப்போ இவங்களாம் நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லை. இது ஒரு தடவை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்த மாதிரி டிமாண்டிங் பண்ணாங்களோ அவங்களாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கூப்பிடக்கூடாது முடிவு பண்ணோம். பாருங்கள், என் படத்துக்கே இப்போ வந்து நம்ம கொடுத்த காசு முதல்ல நடிகர்லாம் என்ன சொல்கிறது, டப்பிங்லாம் கொடுங்க, 4 ஷூட்டிங்னா முதல் நாளே வாங்கிட்டு போகிற காமெடிலாம் படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வருதில்ல. கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா 1 நாள் 2 நாள். ஏன் படத்துக்கு வந்து 8 நாள் வந்தார். 8 நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் எவ்வளோ லட்சம் கொடுத்துட்டு போய் யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ரமோஷன் கூட வரல. நான் என்ன கேட்குறேன்னா, ப்ரமோஷன் வரமாட்டேன் என்னை நடிக்க ஒண்டி கூப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஓகே. பட்டு வாங்கும்போது எல்லாம் பேசிடுறாங்க. அப்புறம் வந்து என்னை யாரும் கூப்பிடலைன்றது எல்லாமே நீ யோசிச்சு உங்களுக்கு தெரியும். லோக்கல் சருக்கு நான் 7 ப்ரமோஷன் பண்ணேன். 7 ப்ரமோஷன்னா அந்த காமெடி நடிகர் வரவே இல்லை. பட் இப்போ நான் அதை பற்றி அவரை பேசி அவர் பெருசாக்க நான் விரும்பல. ஏன்னா வந்து எனக்கு அடுத்த படங்கள் போயிட்டு இருக்கேன், அடுத்த நடிகர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்னென்னா, நீங்கள் கேட்டதால் பதில். ஏன் இன்னும் அவங்கெல்லாம் வந்து இருக்காங்கன்னா, எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர்களுக்கு யாரும் ஒத்துமையாக அவங்க இருக்குது இல்லை. ஒரு பெரிய படம் பெரிய ஹீரோ கூட பயந்துடுறாங்க, எங்கள் ஃபீல்டை விட்டு நம்ம ஓரம் கட்டிடுவாங்களோ ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அங்கே போயிடுறாங்க. அதனால் நாங்களும் அவளை பற்றி யோசிச்சதே இல்லை. இப்போ அவர் வந்து நம்ம லோக்கல் சரக்கு நடிச்சு யோகி பாபு சார் தான் சொல்கிறேன். ஏன்னா அவரை பற்றி ஏன்னா நான் இன்னும் அவரை படுத்தி அவரை இனிமேல் எங்களோட பேனரை அவரை பற்றி நாங்கள் போட போதில்லை. அது மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் நாங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கோம். ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணிக்கணும், யாரெல்லாம் கூப்பிடணும் யாரெல்லாம் கூப்பிடாது. திறமைசாலிங்க நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. தயாரிப்பாளர்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தின இவங்கெல்லாம் கூப்பிடக்கூடாது ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் அவரை பற்றி பேசுறது டைம் வேஸ்ட்டு. மற்றபடி தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த அடுத்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இந்த கேப் கண்டிப்பாக தேவை. நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் ஒத்துமையாக சேர்ந்து நடிகர்களோட சம்பளத்தையும் சரி எல்லாத்தையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கரெக்டாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா எங்களை மாதிரி மீடியம் ப்ளஸ் சின்ன தயாரிப்பாளர்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதனால் நடிகர்கள் தயவு கூர்ந்து தயாரிப்பாளர்களை கொஞ்சமாவது, எல்லா நடிகர்களும் சொல்கிறேன், சில நடிகர்கள் சொல்கிறேன், சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறது, ராஜன் சார் சொன்னார், கேராவான் ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும், 50 மீட்டருக்கு வந்து ஒரு 4 பாடி கார்டு. இது நான் அனுப்பிச்சிருக்கேன், என் படத்தில் கூட ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் அனுப்பிச்சிருக்கேன். பாடி கார்டில் ஒரு 3 அசிஸ்டன்ட் வருவாங்க, அந்த 3 அசிஸ்டண்ட்டுக்கு தயாரிப்பாளர் தான் கொடுக்கணும். அதுவே 30,000-40,000 போயிடுறது. அதனால் போடுறது பிரச்சனை இல்லை பிரதர், அந்த காசு திருப்பி வருமானு கேட்டால் எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த காமெடியன் இந்த ஹீரோ நடித்தா பைசா வந்து நடிச்சிருக்காங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வர காலங்களில் நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல மேக்கிங் இருந்தால் அவங்க தான் படம் ஓடுன்றது முதல்ல நடிகர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டேன்னா கிளாப் தட்டுவாங்க, ஓடணும்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் உணர்ந்து தான் இப்போ நாங்கள் அடுத்தடுத்த படங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நல்ல திறமைசாலைகளை போட்டுருக்கோம், நல்ல கதை எடுத்துகிட்டு இருக்கோம். நல்ல கதை நல்ல படத்தை வந்து காப்பாற்றும். அந்த நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். எனக்கு யாரும் ஆடியன்ஸ் வராங்க வரல அதை பற்றி கவலை இல்லை. வந்தால் நல்லது, உங்களுக்கு வரலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நான் ஏன் வரல கும்பல் பண்ணிக்கிட்டு நான் என்ன வந்து என்ன சொல்கிறது வெக்ஸ் ஆகி ஐயோ ஊண்டிங்க ஐயோ இனிமேல் படமே எடுக்கக்கூடாதுன்னு அந்த முட்டாள்தனம் வேலை செய்ய மாட்டேன். அடுத்தடுத்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் திறமைசாலிகள் நீங்கள் இன்றைக்கி கூடாரம் நிறையா இருக்குது. அதனால் ஒருத்தர் தான் இன்றைக்கி சினிமான்னு கிடையாது. அதனால் ப்ரமோஷனுக்கு வந்தால் சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம். சரி, தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன சார் பிஸ்னஸ் புதுசாக நிறைய பேர் வந்து வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுங்கள் சார். முதல்ல ப்ரமோஷன்றது நம்ம முதல்ல என்னென்னா, நல்ல படத்தை எடுத்துட்டோம்னா, ஒரு ஆவரேஜாகவே எடுத்துட்டோம்னா அந்த படத்தை வந்து நீங்கள் எப்படியும் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காட்டுவீங்க வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து மொத்தமாக வாங்குவாங்க, இல்லைங்க என்ன பிரித்து கொடுக்கலான்னுவாங்க. இப்போ ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸு தேட்டர்கள் தனியாக இருக்கும், அந்த மாதிரி எஃப்எம்எஸ் தனியாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலதெல்லாம் டிஜிட்டல் மொத்தமாக எடுத்துப்பாங்க, எஃப்எம்எஸோடு சேர்த்து எடுத்துடுவாங்க. எஃப்எம்எஸ் சேட்டலைட் ஓடிடி 3மே தனியாக ஒரு பேக்கேஜாக எடுப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டு வாங்க, ஏன்னா அதை வச்சு தான், ஏன்னா ஆடியன்ஸ் என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து வாங்குற மாதிரி இப்போ கொண்டு வராங்க. அதனால் நீங்கள் தரமான படங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு விநியோகஸ்தர்களை கூப்பிட்டு நீங்கள் படம் போட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக அதுக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் இந்த 2 படமாக அதை அனுபவிச்சுருக்கேன். நல்ல கரெக்டான கண்டென்ட்டாக எடுத்தோன்னா நல்ல அமௌண்ட் வருது. அதனால் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் மறந்துடுங்க, எந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஸ்க்ரீன் ப்ளே படம் லேக் ஆகாமல் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வாங்கி நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் முதல்ல நம்ம தயாரிப்பாளர்கள் நம்ம வந்து நல்ல இயக்குனரோட புதுமுகமோ பழைய முகமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. நீங்கள் ஒரு படம் 4-5 நாள் படம் எடுத்தாங்கன்னா அதை போட்டு பாருங்கள், படம் கரெக்டாக வந்திருக்கான்னு முதல்ல பாருங்கள். ஏன்னா நிறையா தயாரிப்பாளர்கள் யாருமே எடுத்த ஒரு ஃபுட்டேஜை போட்டே பார்க்குறதில்ல.
அது நம்மளே ஒரு ஆடியன்ஸாக பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர் யாரும் வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு படத்தோடு நின்று பயந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள்லாம் என்னென்னா உட்காந்து அந்த படத்தை பார்க்குறோம். ஒரு 4 நாள் ஷூட் பண்ணாங்களா, எங்கப்பா கொஞ்சம் போட்டு காட்டுப்பா படத்தைன்னு கேட்கணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த படத்தை கண்டினியூ பண்ண மாட்டாங்க முதல்ல. அதனால் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் சரி படத்தை போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்துட்டாங்கன்னா நம்ம அங்கேயே எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை திருப்பி கண்டினியூ ஆகலாம். அப்புறம் ப்ரமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டங்கமா நான் என்னோடய ஸ்டைல் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த படத்தை ஒரு பூம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னோட ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல். அதனால் இறுதி கட்டமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ப்ரெஷ் ஷோ போடலாம், ஒரு செலிப்ரிட்டி ஷோஸ் போடலாம், இல்லைன்னா இப்போது என்ன சொல்கிறது இன்ஃப்ளூயன்சர் ஷோ இந்த மாதிரி போடும்போது ஒரு 10 நாள் கிரிப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து வந்து கண்டிப்பாக வருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு டே எப்போதுமே ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் டே. ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் தான் அதை நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டு சொல்கிறீங்க. அப்போது அந்த பூஸ்ட்டுக்கு தேவைப்போ நீங்கள் என்ன தான் படத்தை ஆடியன்ஸ் கொண்டு வந்தாலும் முதல் நாள் நல்லா இல்லைன்னா யாரும் வரப்போதில்லை, அடுத்த நாள் வரப்போதில்லை. அதனால் நல்ல படத்தை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் ஆகுன்றது என்னோட